நாகர்கோவில் கோணம் விஐபி கார்டன்ல ஒரு சூப்பரான ஒரு அல்ட்ரா லக்ஸரியான ஒரு வீட்டு முன்னால தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். 3.8 cents ஆஃப் லேண்ட், ஒரு 4 சென்ட் கொஞ்சம் தான் கம்மி. 2500 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, வெஸ்ட் ஃபேஸிங் மேற்கு பார்த்த வீடு. ப்ரைஸ் வந்து 1,15,00,000 ரூபாய், 1,15 lakhs. ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான். ரொம்ப சூப்பரான ஒரு வீடு. விஐபி கார்டன்லேயே பல வீடுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டின ஒரு இன்ஜினியர் கட்டின வீடு, நல்ல ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியர் கட்டின வீடு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் உள்ள ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கார் பார்க்கிங் வந்து இது லேண்டோட ஃப்ரண்டேஜ் சொல்லிடுறேன். லேண்ட் வந்து 34க்கு 49ங்கிற டைமென்ஷன் கொண்ட லேண்டு, 34க்கு 49ங்கிற டைமென்ஷன் கொண்ட லேண்டு. ஸோ கார் பார்க்கிங் 17க்கு 18ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சூப்பராக கார் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். இந்த ஸ்பேஸ்லையுமே கார் இது வரையான ஒரு 8-9 அடி இருக்குது. இந்த இடத்துலையுமே காரை விடலாம். ஸோ ஒரு கார் விட்டால் போதாமல் அந்த இடத்துல சூப்பராக விடலாம். இந்த ஏரியாவை நீங்கள் அப்புறம் கார்டனாக யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கார்டன் கேட்குறீங்க. கார்டனாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடம் சூப்பரான அவ்வளோ ஒரு பெரிய கார்டன் மாதிரி இதை மாற்றிக்கலாம். உங்களுக்கு கார்டனாக மாற்றலாம். அந்த டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். செட்பேக்கு சுற்றி சூப்பராக செட்பேக் விட்டுருக்காங்க. வீட்டை தாராளமாக சுற்றி வரலாம். பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்பேஸ் எல்லாம் சும்மா வீட்டை சுற்றி வர மாதிரி ப்ராப்பராக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி செட்பேக்லாம் ப்ராப்பராக விட்டுருக்காங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடு நல்லா சூப்பராகவே இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கட்டினவர், பல வீடுகள் போட்ட ஒரு பில்டரு. இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் சுற்றி நீங்கள் வரும்போது அவர் போட்ட வீடு வேறு வீடுகளையுமே காமிக்கிறோம். எல்லாமே ஹாப்பி கிளைண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தாராளமாக நம்பி வாங்கலாம், ட்ரஸ்டடான நாடு. ஸோ ஹால் வந்து 17க்கு 16ங்கிற சைஸில் நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸான ஒரு ஹால் அழகாக கொடுத்துருக்காங்க. ஹால் ஒர்க்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஒர்க்கு, இந்த கலர் சாய்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே அழகாக ஒரு கிளாஸில் சூப்பராக ஒரு ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து ஒரு அலங்காரத்துக்கு ஏதாச்சும் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன வச்சாலும் ஒரு கிஃப்ட்டு, ப்ரைஸஸ்ஸு அந்த மாதிரி எது வைக்கணும்னாலும் அழகாக ஆர்டருக்குலாம் பண்ணலாம். டிவி யூனிட் சூப்பராக கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய டிவி யூனிட்டு, எவ்வளோ பெரிய டிவி வேணால் வைக்கலாம். 100 inch டிவி வைக்கணும்னாலும் வைக்கலாம், அவ்வளோ பெரிய யூனிட்டு. ஸோ வயசுக்கு வரதுக்கான ப்ரொவிஷன்லாம் பின்னால் ஹிட்டனாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பவர் சாக்கெட்டும் பின்னாலே கொடுத்துட்டாங்க. கீழேயுமே பவர் சாக்கெட்ஸ் இருக்குது. கீழே ஆம்பிளிஃபைஸ் அந்த மாதிரி சவுண்ட் பாஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக வச்சுக்கலாம். இங்கேயுமே அழகாக ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து இந்த ஏரியாவே பார்க்க ரொம்ப அழகாக வெரி ப்ரீமியமாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த வீடு. மீன்ஸ் இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹால், கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்துடலாம். கிச்சன் அண்ட் டைனிங் சேர்த்து 24க்கு 9ங்கிற சைஸில் ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. இந்த லென்த்தை பார்த்தாலே தெரியும். 24க்கு 9ங்கிற சைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிச்சனுக்கு லேடிஸுக்கு பிங்க் பிடிக்கிறோங்கிற மித்து இருக்கிறதுனால பிங்க் கலராக அடித்து தள்ளியிருக்காங்க. ஆனால் அது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணணும் ஆப்ஷன் கூட அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரே ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பேஸ்கெட்ஸு எல்லாமே அழகாகவே பண்ணிட்டாங்க. எல்லா பேஸ்கெட்ஸுமே சூப்பராக பண்ணிட்டாங்க. கிழக்கு பார்த்துருந்து சமைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. சிம்னியுமே கேஃபோட சிம்னியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த இதுலேயுமே ஸ்டோரேஜுக்கு ஸ்பேசஸ்ஸு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கிச்சன்லேருந்து பின்னால் சைடில் போனோன்னா அதுக்கான இடமே அழகாக கொடுத்துருக்குறது பார்க்க ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து போய்க்கலாம். இங்கே தான் வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன் அண்ட் ஒரு செகண்டரியாக ஒரு மீட்டெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் இந்த இடத்தையும் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே உங்களுக்கு சேஃப்டி கிரில் இது தவிர கொடுத்துருக்காங்க. பக்கா சேஃப்டி தான். ஸோ இப்போ மீட் ஏதாச்சும் வாஷ் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் கொஞ்சம் வெளியே இருந்து பண்ணுற மாதிரி எந்த வேலைகளாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதான் வாஷிங் மிஷினோட ப்ரொவிஷன். ஸோ எல்லாமே நீட்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கம்பிகள் வச்சு இதுலேயே காய போட்டுக்கலாம். வெயில் இல்லாமல் அழகாக சூப்பராக காய போட்டுக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ டைனிங் ஏரியா ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா நல்லாவே இருக்குது, நீட்டாக இருக்குது. இதுலேயுமே சும்மா ஸ்நாக்ஸு பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறது ஸ்டோரேஜ் அழகாக கண்ணாடியிலேயே சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணாலும் அதுலேயும் வச்சுக்கலாம். இங்கேயும் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த இடத்துலையும் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 2 ஃப்ரிட்ஜ் வேணா கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் 2 ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 2 ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அண்ட் இது ஒரு வாஷிங்க்கும் சூப்பராக இதில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து பேரிவேரோட அழகான ஒரு ஃப்ளோர் எதுவுமே கொடுத்துருக்காங்க.
பேசினுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் அழகாக இருக்கும். இந்த ரவுண்ட்லாம் போட்டு ரவுண்டுக்குள்ளே வெளிச்சம் பெயிண்ட் அடித்து லைட்டு கொடுத்து எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகான வீடு, நல்ல வீடு. ஸோ விஐபி கார்டனில் மொத்தத்திலே ஒரு 6-7 வீடு தான் சேலுக்கு இருக்குது. எல்லா வீடுகளும் சேல் ஆயிடுச்சு. விஐபி கார்டனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக வாங்க. எல்லா வீடையும் காமிச்சு தரோம். 85 ரூபாலேருந்தே இருக்குது. வேறு வீடு வேறு வீடியோஸையுமே பாருங்கள். விஐபி கார்டனில் கிட்டத்தட்ட எல்லாம் சோல்டு அவுட்டு. 6-7 வீடு தான் இருக்குது. ஸோ ஹால், இந்த பெட்ரூம் 16க்கு 12ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான சூப்பர்பான ஒரு பெட்ரூம். 16க்கு 12ங்கிற சைஸில் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஒரு எல்லோ அண்ட் கிரே தீமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே மேலே ரொம்ப ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணாமல் சிம்பிளான ஒர்க் பண்ணி அதையும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது கார்ட் போடுற ஏரியா. இதுக்கு ஒரு சின்ன டிவி யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டோரேஜஸ்மே எது வச்சுக்கலாம். அண்ட் கபோர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாகவே கொடுத்துட்டாங்க. இது ஒரு டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்டு ஒர்க்கெல்லாம் சூப்பராகவே கொடுத்துட்டாங்க. கபோர்ட்லாம் நீட்டாக எல்லாமே ஒர்க்கை முடிச்சு வச்சுட்டாங்க. ஷர்ட் ஹேங்கிங் ராட்ஸுமே அழகாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கட்டில் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் பிளான் பிரகாரம் அப்படி தான் இருக்குது. சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பாத்ரூம் எல்லாம் சரியான சைஸுங்க. பாத்ரூம் எல்லாம் 9க்கு 6ங்கிற சைஸு. பாருங்கள் பாத்ரூம். இவ்வளோ பெரிய பாத்ரூம் நான் பல வீடுகளில் பார்க்கல. ரொம்ப 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 ப்ரீமியமாக இருக்குது. மெயினாக ப்ரீமியமுக்கு காரணம் இந்த க்ளோசெட்லாம் வால் மவுண்டட் க்ளோசெட்டு. ரொம்ப ஸ்பேஸுமே ரொம்ப எடுக்காது. அண்ட் ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்கை கொடுக்கும். பேரிவேர் தான் கம்ப்ளீட்டாக. பேரிவேரோட டேங்க்கு, பேரிவேரோட க்ளோசெட் எல்லாமே போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ், கண்ணாடி ஸ்டோரேஜ், லைட்ஸ் எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஷாம்பு இதெல்லாம் அதில் வச்சுக்கலாம். டைவர்ட்டர்ஸ் எல்லாமே பேரிவேரோட ஒரு டபுள் கலரில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஹீட்டர்லேருந்து எல்லாமே A to Z ப்ரொவிஷன் எல்லாமே எதுவும் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வெண்ட்டு எல்லா ரூம்லேயும் கொடுத்துட்டாங்க. இங்கே ஏசிக்கு பவர் சாக்கெட்டு, ஏசி டியூப் எல்லாம் வெளியே எடுக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இனி மாடியில் போய் பார்த்துடலாம். மாடியில் 2 பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூம் வீடு. மாடியில் 2 பெட்ரூம். ஸோ மாடிப்படி ஏரியா ஒரு வித்தியாசமான இந்த கலரில் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மாடியில் இங்கே லைட்டெல்லாம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க. லைட் போடலை. ஹோம் டூரில் ஒரு லைட்டெல்லாம் போட்டு காமிக்கிறோம். ஸோ மேலே ஒரு செகண்டரி சின்ன ஹால் தான், ரொம்ப பெரிய ஹால் இல்லை. இந்த பெட்ரூம் வந்து 15க்கு 14, 15க்கு 14ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம். நல்லா இருக்குது. இந்த ஃபுட் லேம்பு அது இதெல்லாம் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. வீடு பார்த்தாலே, ரூமை பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது, நீட்டாகவே இருக்குது. கபோர்டெலாம் ஒரு கார்னரில் இடத்த அடைக்காமல் அழகாக வச்சு இல்லை ஷர்ட் ஹேங்கிங்கான ராட்ஸ் எல்லாமே நீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான செட்டப்பு, ஸ்டோரேஜுக்கான செட்டப் எல்லாமே நீட்டாக பண்ணிட்டாங்க. எந்த வேலையுமே உங்களுக்கு பண்ண தேவையில்லை. இதில் ஒரு டிவி யூனிட்டுமே இங்கே எல்லா ரூம்லேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஒரு டிவி வச்சு நைட்டு வாட்ச் பண்ணோன்னா இங்கே போடுற பெட் இங்கே போடுற மாதிரி வரும். பெட் எங்கே போட்டுருக்கோம் அந்த கார்னரில் போட்டுட்டு அந்த கார்னரில் வாட்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்சஸுக்கு ஃபேனு, சுவிட்சு, லைட்ஸு எல்லாத்துக்குமே ஆக்சஸுக்கு இங்கே இருக்குது. சார்ஜ் கூட போட்டுட்டு மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கலாம். வேறு டிவி நம்ம பார்த்துட்டு. அண்டு பாத்ரூம், இந்த பாத்ரூமும் சூப்பர் ஸ்பேஷியஸான பாத்ரூம். இது ஒரு 8க்கு 9ங்கிற சைஸில் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான சூப்பர்வான ஒரு பாத்ரூம். இந்த வீட்டில் மெயினாக இந்த பாத்ரூம்லாம் நல்ல ப்ரீமியமாக சரியான சைஸில் இருக்குது. இங்கேயும் சேம் தான். பேரிவேரோட வால் மவுண்டட் க்ளோசெட்டு, இன்டகிரேட்டட் டேங்க்கு, பேரிவேரோட டைவர்ட்டரு எல்லாமே பேரிவேரோட நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக பண்ண வீடு. அதனால தான் ப்ரீமியமான விலை. கீழே எல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு, சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரே ஒரு பெட்ரூமும் சிட் அவுட்டும் பார்க்கணும், அதையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே ஹால் இல்லை, சிம்பிளாக ஒரு வாக்கிங் ஏரியா தான். இந்த இடத்துல போய் பார்க்குறது வியூலாம் அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த லேம்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தேவைக்கு எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எங்கே வைக்கணுமோ. இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இப்போ என்ன பிளானில் இந்த லேம்ப் வச்சுருக்கணும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு கடவுள் ஏதாச்சும் காடு படம்னா இந்த இடத்துல தான் வைப்போம். கிழக்கு பார்த்து தான் பொதுவாக வைப்போம். கிழக்கு பார்த்து வைக்கும்போது எவ்வளோ பெரிய ஃபோட்டோ வேணாலும் இதில் வச்சுட்டு அங்கே ஃபோக்கஸ் லைட் இங்கே அடிக்கும். இங்கே இந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, இதில் வந்து அதுக்குமே
தனியாக பவர் கொடுக்கணும், லைட் எடுத்து கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அதில் அழகாக ப்ரொஜெக்ஷன் தெரியுது பாருங்கள், சூப்பராக காமிக்கிது பாருங்கள். இந்த மாதிரி கடவுளுக்கு மூஞ்சில் நம்ம ஒளியோட்டம் கொடுக்கலாம், நமக்கு தான் கடவுளுக்கு ஒளியோட்டம் கொடுக்கலாம், நம்ம கடவுளுக்கு ஒளியோட்டம் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் பிளான். இங்கேயுமே அந்த லேம்பு அடிச்சிருக்குது, அங்கேயும் ஃபோட்டோ வச்சுக்கலாம். சுற்றி ஃபோட்டோக்கான பிளான் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது கீழே பார்த்தா அதே சைஸ் தான், 16x12ங்கிற சைஸு. ஆனால் கலர் தீம் மட்டும் ஒரு ப்ளூ கலர் தீமில் இருக்குது. கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். கலர்ஸ்க்காக வீட்டை ரிஜெக்ட் பண்ணாதையும் பல வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன்னா கலர்ஸ்லாம் ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ வால்பேப்பர் அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஸோ வால்பேப்பரையுமே போட்டு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வீடு பிடிச்சிருக்கா, செட் ஆகிருக்கா, ஏரியா லொக்கேஷன்னா பாருங்கள். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும், நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலும் சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறது அப்பா நம்பர் தான். என் நம்பர் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மை நேம் இஸ் நிதிஷ், டேட்ஸ் நேம் இஸ் இளங்கோ, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அது வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்து அதே செட்டப் தான், கபோர்ட்லாம் சூப்பராக கொடுத்துட்டாங்க, நல்லாயிருக்கு. இது ஒரு ப்ளூ தீம், ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீமில் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது தெரியும், இது ப்ளூ தீம். இந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ பாத்ரூமே கீழே பார்த்தா அதே மாதிரி தான் செட்டப்பு, சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. பாத்ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்குது பாத்ரூம். நல்லது, அதே சேம் செட்டப். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை, அதே ஃபிட்டிங்ஸ் சேம் டிட்டோ. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் ராஜா பகவத் மாதிரி கட்டில் போட்டுருக்கோம், அதுக்கு சூப்பர் செட்டப்பு. அங்கே ஒரு டிவி ப்ரொவிஷன், சார்ஜர்லாம் போடணும்னா இங்கே வருது. ஸோ அது எல்லா அம்சமும் உள்ள அருமையான ஒரு வீடு. கடைசியாக சிட் அவுட் வெளியே இருக்குது, பார்த்துடலாம். சிட் அவுட் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு சிட் அவுட்டுங்க. சிட் அவுட்டே ஆகிடலாம், அவ்வளோ சூப்பரான சூப்பர் பால்கனி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர்லாம் சிட் அவுட்லேயே உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அரட்டை அடிக்கலாம், அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ வாங்க, வரும்போது இந்த பில்டர் கட்டின பழைய வீடுகள் ஹாப்பி கஸ்டமர்ஸையும் நாங்கள் காமிச்சு தரோம். ஸோ அவ்வளோ நல்ல குவாலிட்டியான ட்ரஸ்டடான ஒரு பில்டர். நீங்கள் குவாலிட்டி இருக்கணும், ஸ்டேஜ் வைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டில் வீடு வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடு நிலங்கள் விற்கிறோம்னாலும் தாராளமாக நமக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அதையுமே நாங்கள் டீல் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். This is Nitish Lango signing off. Bye.